வணக்கம் டியர் லேர்னர் அட்வொகேட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இப்போ எம்ஹெச்ஏனுடைய எலெக்ஷன் 2026, அதாவது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய எலெக்ஷன் 2026 நடந்து கொண்டிருக்கிறது. பல பதவிகளுக்காக பல பேர் போட்டிடுறாங்க. இன்னைக்கு நம்ம குறிப்பா போன தடவை பொருளாளராக நின்று வெற்றி பெற்ற ஜி ராஜேஷ் இந்த முறையும் பொருளாளர் பதவிக்காக போட்டியிடுறார். அவர்கிட்ட நம்ம இன்னைக்கு பேச போறோம், பல கேள்விகள் கேட்க போறோம். வாங்க அவர்கிட்ட பேச. சார், உங்க அட்வொகேட் ஜேர்னில முக்கியமான திருப்பு முனைகள்னு என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய வழக்கறிஞர் ஜேர்னியில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 2003ஆம் ஆண்டு சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று முடித்தேன். பிறகு திரு கருப்பன் அவர்களிடத்தில் அப்பொழுது ஆளுமையாக இருந்து பிரசிடென்ட்டாக இருந்தார் எம்ஹெச்ஏல. அவர்கிட்ட ஜூனியராக சில காலம் பணியாற்றி விட்டு, அதன் பிறகு மிஸ்டர் பி சீனிவாஸ் எம்பிஏல ட்ரெஷரராக இருந்தார். இப்போ ட்ரெஷரர் லேட்டஸ்டாக இருந்தார். அப்போ அவருடைய ஆஃபீஸில் அசோசியேட்டாக ஜாயின் பண்ணி அவர்கிட்ட ஒரு 2 ஆண்டு காலம் ஹைகோர்ட்டுடைய ரிட் சைட்ல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் சங்கத்தில் நுழைந்த பொழுதே திரு கருப்பன் அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு சங்கத்தில் நுழைந்ததால் நான் என்ரோல் செய்த அந்த வருடமே மதுரையுடைய பைஃபர்கேஷன் நடந்தது. மதுரையுடைய ஹைகோர்ட் பெஞ்சுடைய பைஃபர்கேஷன். அதன் காரணமாக அது நடக்கக்கூடாது என்பது மிகப்பெரிய போராட்டம் தமிழகம் எங்கும் நடைபெற்ற காரணத்தால் சென்னை உயர்நீதிமன்றத்திலே அது பூதாகரமாக வெடித்து பெரிய ஒரு போராட்டத்திற்கு வித்திட்டது. அப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 60 வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டோம். அந்த கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் நானும் ஒருவர். இப்பொழுது உள்ள சில தலைவர்களும் அப்பொழுது கைது செய்யப்பட்டார்கள் கருப்பன் அவர்களோடு. அது எனக்கு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக நடந்தது. காரணம், எவ்வாறெல்லாம் வழக்கறிஞர்களுக்காக போராட வேண்டும், அந்த போராட்டங்களை எப்படி நடத்த வேண்டும், அந்த போராட்டங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றால் வழக்கறிஞனுடைய அந்த தொழிலுக்கும் அவருடைய பாதுகாப்பிற்கும் எவற்றையெல்லாம் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு செயல் திட்டத்தை எனக்கு வந்தவுடனேயே இந்த சில முக்கிய போராட்டங்கள் எனக்கு தெளிவுபடுத்தியது. அதன் காரணமாக நான் அப்படியே வளர்ந்து 2013ஆம் ஆண்டு சங்க இசி மெம்பர் செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று, 16ஆம் ஆண்டு நூலகர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று, 23ஆம் ஆண்டு பொருளாளர் பதவிக்கு வெற்றி பெற்று, மீண்டும் இப்பொழுது 2026ஆம் ஆண்டு பொருளாளர் பதவிக்கு இப்பொழுது போட்டியிடுகிறேன். இதுதான் என்னுடைய ஜேர்னி. உங்களுடைய ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல பார்த்துருக்கேன், நீங்க அட்வொகேட் கருப்பன் சார் கைபிடிச்சு எம்ஹெச்ஏக்குள்ள நுழைஞ்சேன்னு சொன்னீங்க. அது அந்த வருடத்துல இருந்து இப்போ கடைசியா பொருளாளராக இருந்தீங்க. போன முறை நீங்க பொருளாளராக இருந்தப்போ நீங்க பண்ண சாதனைகள் இல்ல ஹைலைட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாதனைகள்னு சொல்றதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்திலே என்ன உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு கேட்டீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன். மெம்பர்ஸ் உடைய சப்ஸ்கிரிப்ஷன் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அவர்கள் கட்டுகின்ற சந்தா. அப்பார்ட் ஃப்ரம் தட், ஸ்டாம்ப் சேல்ஸ். ஸ்டாம்ப் வந்து பார் கவுன்சிலில் வாங்கி எம்ஹெச்ஏ வந்து சேல் பண்ணுவாங்க. அதன் மூலமாக 10% எம்ஹெச்ஏக்கு கமிஷன் வரும். சரிங்களா? இது எல்லாமே பண பரிவர்த்தனை மூலமாக நடந்து வந்தது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கேஷ் எடுத்து வந்து கட்டுவாங்க, ஸ்டாம்பை கேஷ் கொடுத்து தான் வாங்கணும், இந்த மாதிரி இருந்தது. இதன் மூலமாக பல சந்தேகங்கள் பல பேருக்கு ஏற்பட்டது. இந்த பணம் கரெக்டா போகுதா, எங்க போகுது, வர பணங்கள் கணக்கில் வைக்கப்படுகிறதா, பேங்க்குக்கு போகுதா இல்லையா, இந்த மாதிரி பல பிரச்சனை இருந்தது. அதாவது சரியா செஞ்சா கூட எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை களைய வேண்டும் என்று சென்ற முறை நான் போட்டியிட்ட பொழுதே இவைகளெல்லாம் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனாக மாற்றி விடுவேன், டைரக்ட் டு பேங்காக மாற்றி விடுவேன் என்று நான் உறுதியளித்து அதை இமிடியேட்டாக வெற்றி பெற்றவுடன் தலைவர், செயலாளர் மற்றும் இசி மெம்பர்ஸ்கள் அனைத்து எலெக்டட் பர்சனுடைய துணையோடு நான் யூபிஐ சிஸ்டத்தை நான் கொண்டு வந்தேன். யூபிஐ சிஸ்டம் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் வந்து திறந்து வைத்தார்கள். அதன் மூலமாக ஜிபே மூலமாக அனைத்து சப்ஸ்கிரிப்ஷனையும் பே பண்ற மாதிரி ஆச்சு. இது மூலமாக என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் டைரக்டா பேங்க்குக்கே போயிடும். அது மட்டும் அல்லாமல் எலெக்ஷன் என்ற ஒரு நோட்டிபிகேஷன் வந்து விட்டால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நீங்க கேஷ் கட்டுறதே நிறுத்திடுவாங்க, செக் வாங்குவாங்க, டிடி தான் வாங்குவாங்க. நீங்க இப்போ போய் அரியர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும்னா ஒரு பெரிய கம்பர்சம் ப்ராசஸ். நேரா போகணும், பேங்க்ல நிக்கணும், டிடி எடுக்கணும், டிடிக்கு கமிஷன் கொடுக்கணும், அதை கொண்டு வந்து எம்ஹெச்ஏ ஆஃபீஸ்ல கொடுக்கணும். இந்த மாதிரி பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தது. ரஷ் வரும்.
அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த கேண்டிடேட் ஒரு 100 பேர் கட்டினாரு, இந்த கேண்டிடேட் ஒரு 500 பேர் கட்டினாருன்ற மாதிரி அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. இதையும் நம்ம கேஷ்லெஸ்ஸாக மாற்றி விட்டதால் ஈஸியா அரியர்ஸ் கூட நேரா வரலாம், ஸ்கேன் பண்ணலாம், பே பண்ணலாம், ரெசிப்ட் வாங்கலாம், போயிட்டே இருக்கலாம். இதன் மூலமாக என்ன பெனிஃபிட்னா, டைரக்டா போனது ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட், நான் வந்த போது எவ்வளவு சங்கத்தில் பணம் இருந்ததோ அது இரட்டிப்பாக ஆகியிருக்கிறது. அதுதான் ஒரு முக்கிய சாதனையாக நான் கருதுகிறேன். மகிழ்ச்சி சார். இப்போ உங்களை பற்றி பேசும்பொழுது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ரொம்ப ஹானஸ்டான பர்சன், எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த டிரான்ஸ்பரன்சிக்கு நீங்கள் ஹைலைட் பண்ணுற மாதிரி நீங்கள் போன தடவை பதவியேற்று, இஃப் ஐ எம் நாட் ராங், ஒரு 2-3 வீக்ஸ்லேயே அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்றது வேற சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் பாசிட்டிவ் சைட்ஸில் இருந்தாலும் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க, என்ன அப்ரோச் எடுத்தீங்க? உங்களை பற்றி அட்வொகேட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்பொழுது இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட், ஹி ஃபோக்கஸஸ் ஆன் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன டிரான்ஸ்பரன்சி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? எதை வச்சு அவங்க அப்படி சொல்கிறாங்க? டிரான்ஸ்பரன்சி என்றதை பற்றி நான் சொல்லணும்னா, நான் என்ன பண்ணேன்னு சொல்லணும்னா, எல்லா நண்பர்களும் சொல்வது, டிசம்பர் மாதம் 2023 டிசம்பர் மாதம் தேர்தல் நடந்தது. அதே 2023 டிசம்பர் மாதத்திலேயே சங்கத்தினுடைய பண இருப்புகளை நான் ஃபேஸ்புக்கிலே வெளியிட்டேன். அப்பொழுது சங்கத்தினுடைய இருப்பு 2,13,28,000 ரூபாய் அண்ட் சொச்சம் இருந்ததுன்னு உடனே வெளியிட்டேன். இதுவரை நான் பார்த்து 25 ஆண்டு காலம் நான் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அது முன்னாலும் நிறைய இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னதில்லை. இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு விஷயமா நான் கருதுகிறேன். அது மட்டும் இல்ல, எல்லா மெம்பர்ஸ்க்கும் அதை சர்க்குலேட் பண்ணோம். பிளஸ் எவ்ரி குவார்ட்டர் நான் ஃபேஸ்புக்லயும் சரி, எல்லா சோஷியல் மீடியாலும் சரி, என்னுடைய லெட்டர் ஹெட்லயும் சரி, இது எவ்வளவு சங்கத்துல பணம் இருக்கு, கையிருப்பு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு போட்டுக்கொண்டே வந்தேன். அது என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்றவர்களுக்கும் அல்லது அதை பார்க்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றாக பரிச்சயம், அவர்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்லாமல் ப்ராப்பராக ஆடிட்டிங் கொடுக்க வைக்கப்பட்டு, ஆடிட் ரிப்போர்ட்டை ஃபைல் செய்யப்பட்டு, அதை பொதுக்குழுவிலும் சரி, ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்லையும் சரி, ஆனுவல் டேலையும் சரி, அவைகளை எல்லாம் டைம் அண்ட் அகைன் நாங்கள் வெளியிட்டு கொண்டே இருந்தோம். மற்றபடி ஒவ்வொரு முறையும் எவ்வளவு செலவானது, ஒரு ஸ்போர்ட்ஸ்னா எவ்வளவு செலவாச்சு, ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு, ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு எவ்வளவு, இதெல்லாம் மேஜர் எக்ஸ்பென்சஸ். அது மட்டும் இல்லாமல் MHA ஸ்டாஃப் உடைய மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னாவே ஒரு 2 லட்சத்தை கிட்டத்தட்ட தாண்டும். அது போன்று அதெல்லாம் கூட போட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சஸ்க்கும் மத்தியில இந்த 2 வருஷத்துக்கு கடுமையான ஒரு ஆனுவல் டே நடந்தது, லட்சக்கணக்கில் செலவாகும். ஏன்னா நிறைய மெம்பர்ஸ், பொங்கல் விழா 2 முறை நடந்தது, எல்லாம் சேர்த்து முடிச்சு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போகுமே கிட்டத்தட்ட 5 கோடிக்கு இருப்பு இருக்கும் அளவிற்கு ப்ராப்பராக செய்திருக்கிறோம். அதை ப்ராப்பராக நான் வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். இப்பொழுது வரும் தேர்தலுக்கு முன்பாகவும் டோட்டலாக எவ்வளவு அமௌண்ட் வந்து பிக்சட் டெபாசிட்ல இருக்கு, எவ்வளவு வந்து வங்கி கணக்கில் இருக்கிறது என்பதை கண்டிப்பாக வெளியிட்டு விட்டு தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி மீண்டும் வெளியிடுவேன். இப்போ கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் வெளியிடுவீங்க என்று எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக. இந்த முறை நீங்க மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டா என்ன உங்களுடைய முன்னுரிமை என்ன இருக்கும்? மீண்டும் எனக்கு வாய்ப்பளித்து தேர்ந்தெடுக்கப்படுவேன். ஆனால் இந்த டிரான்ஸ்பரன்சி இப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணுமோ தட் வில் பி கண்டினியூ. இதே ஜிபிஎஸ் சிஸ்டம் கண்டினியூ ஆகும். இதுல என்னென்ன அப்டேஷன்ஸ் வருதோ அதெல்லாம் கண்டினியூ ஆகும். அது மட்டும் அல்லாமல் இது வந்து விமென் மெம்பர்ஸும் அதிகமா இருக்காங்க. நம்ம MHAல மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இந்த தேர்தலிலிருந்து கிட்டத்தட்ட 30% தேர்தலிலே விமெனுக்கு ரெப்ரசன்டேஷன் சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரை இப்போ இந்த தேர்தலிலிருந்து நடைமுறைப்படுத்துகிறோம். இந்த சூழலில் விமெனுக்கு என்று தனியாக ஒரு தங்கும் ஒரு அறை கிடையாது. எல்லாம் மென் பேஸ்டா தான் இருக்கு. ஆகையால தலைவர், வெற்றி பெறுகிற தலைவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், செயலாளர் இவர்களுடைய உதவியுடன் கண்டிப்பாக விமென் மெம்பர்ஸுக்கு என்று 2nd ஃப்ளோரிலே ஒரு அறை, பெரிய அறை ஒதுக்கும்படி ஓய்வறை கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். AI டூல்ஸ் சர்ச் ரிசர்ச் இது செய்வதற்கான வேலைகளை முன்னெடுப்போம். மற்றபடி இதே அக்கௌண்டபிலிட்டி என்ன டிரான்ஸ்பரண்டா என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்க ஸ்டாஃப் கேன்டீனுக்காக இடம் ஒதுக்கப்பட்டு முன்னால் இருந்த ஒரு அந்த கேன்டீனை வந்து ஸ்டாஃப் கேன்டீன் போட்டுட்டாங்க. கேன்டீன்ல சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு கேன்டீன் பாத்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய கேன்டீன் CISF, அதாவது ஹைகோர்ட் பிரிமிசஸ் CISFக்கு வெளியே இருக்கக்கூடிய கேன்டீன் தான் இருக்கு.
இப்போ சிஎஸ்எஃப் பிரிமிசஸ் உள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ஹைகோர்ட் கேம்பஸ்க்கு கேன்டீனே கிடையாது. ஆகையால் கண்டிப்பாக அனைவருடைய முயற்சியுடன் ஹைகோர்ட் கேம்பஸ்ல நல்ல பிரீமியம் கேன்டீன் கொண்டு வர கண்டிப்பாக நான் முயற்சி செய்வேன். அது மட்டுமல்லாமல் கார் பார்க்கிங் இஷ்யூ ஸ்டில் ஒரு பெரிய இஷ்யூவா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த சேலஞ்சஸை எப்படி முடிக்கலாம் என்ற அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் ரிஜிஸ்ட்ரியில் உள்ள பிரச்சனைகள், அது எல்லா வருஷமும் அது வருது. நாங்க ஒரு வருஷமா ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம். அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு சரியா நடக்காமல் போய்விடுகிறது. இதற்கான முழு தீர்வு, ரிஜிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட முழு தீர்வு எடுப்பதற்கான முயற்சிகள் சங்கத்தில் நான் வெற்றி பெற்றவுடன் அனைவருடைய துணையோடு அதையும் செயல்படுத்துவேன் என்பதை நான் உறுதியளிக்கிறேன். இறுதியாக MHA உறுப்பினர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பும் செய்தி என்ன சார்? உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல வந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எவ்வாறு நான் செயல்படுவேன், எது போன்ற காரியங்களை நான் செய்வேன், சொன்னதைத்தான் செய்வேன், அப்படி செய்கின்ற ஒரு விஷயங்களை தான் நான் சொல்வேன் என்பது அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றாக தெரியும். அது தெரிந்ததால் தான் தொடர்ந்து என்னை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஸோ அந்த ஸ்டைல் அவர்களுக்கு தெரிந்ததால் என்னை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இப்பொழுது என்னென்ன செய்வேன் என்று சொன்னேனோ அதை 100% நிறைவேற்றுவேன். ஏன்னா என்ன பொறுத்தளவுக்கு நான் சொல்றது என்னன்னா, ட்ராக் ரெக்கார்ட் ப்ரூவன். இப்போ ஏற்கனவே வந்து இனிமே இப்படி செய்ய போறோம், செய்வோமா செய்ய மாட்டோமான்ற அந்த ஒரு சந்தேகம்லாம் தேவை கிடையாது. ஏன்னா லைப்ரரியன்ல இருக்கும்போது எப்படி என்ன சொல்லி வைஃபை கொண்டு வந்து ஆன்லைன் ஜேர்னல்ஸை ஃபர்ஸ்ட் முறையா கொண்டு வந்தோமோ, அதே போல எப்படி ட்ரெஷர்ல சொல்லி எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்ட் பண்ணி ஜிபே பண்ணி வச்சேன். அது மாதிரி தொடர்ந்து செய்வேன். உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பார்கள். தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அனைத்து விஷயங்களும் நிறைவேற்றுவேன் என்பதை நான் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால் என்னை வருகின்ற தேர்தலில் பொருளாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி.